தமிழ்நாட்டின் குமரி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பாஜக தலைவர்களில் ஒருவராக இருந்த கண்ணன் என்று சொல்லக்கூடிய நபருடைய காமலீலைகளை அம்பலப்படுத்துகிறது மை நேம் இஸ் ரெட். பாதிக்கப்பட்ட பெண் பாஜக தலைமையிடம் சென்று முறையிட்டிருக்கிறார். எனக்கு நீதி பெற்று தாருங்கள் என்று. பாஜக தலைமை என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? பாஜகவும் RSSம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை உடையவர்கள் என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய, மீண்டும் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குமரி மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. தமிழக முதல்வரே, இந்த வீடியோவை பார்க்கும் பட்சத்தில் உடனடியாக இந்த நயவஞ்சகன் மீது நடவடிக்கை எடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக ரொம்ப வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாஜக எந்தெந்த இடங்களிலெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பது தெரியும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்போ குமரி மாவட்டத்தில் கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜகவுடைய மிக முக்கியமான நபர். இவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குலசேகரத்தில் கவுன்சிலர் பதவியில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய நபர். இவர் மீது ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண்மணி சுமத்தி இருக்கிறார். சரியா? என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற ஆசை வார்த்தை கூறி இந்த பெண்ணை தனக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதாக இன்றைக்கு அந்த பெண் முறையிட்டிருக்கிறார். இந்த பெண் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேரிட் ஆனவன். இவன் இந்த பொண்ணு கட்சிக்குள்ளே இந்த பொண்ணை கொண்டு வரான். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறி, நான் இப்போது ஏற்கனவே திருமணமான பெண்ணு கூட எல்லாம் நான் இப்போது உறவுல எல்லாம் இல்லை, நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிடுவேன், ஒன்றை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தற்போது இப்போது 35 வயது ஆகிறது. இந்த பொண் காத்திருந்திருக்கிறாள். இவன் சொன்னதற்கெல்லாம் இணங்கி இருக்கிறார். கடைசியில் இவன் கழட்டி விட்டிருக்கிறான். பொறுமை இழந்த அந்த பெண் இன்றைக்கு இவனுக்கு எதிராக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களின் வழியாக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார். இது போதா குறைக்கு இந்த பெண் என்ன செய்திருக்கிறார் என்றால், பாதிக்கப்பட்டவுடன் அங்கு இருக்கக்கூடிய பாஜக தலைமைகளிடம் சென்று முறையிட்டிருக்கிறார். இந்த மாதிரி இந்த கண்ணன் அப்படிங்கிற இந்த பாஜக காரன் என்னை ஏமாத்தி இருக்கிறான், என்னை பயன்படுத்தி இருக்கிறான், நீங்கள் எனக்கு நீதி பெற்று தாருங்கள் என்று. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இங்கே தான் பெரிய விஷயம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன்னு உனக்கு தெரியும் இல்லையாம்மா, தெரிஞ்ச பிறகு நீ போய் எதுக்கம்மா பழகின அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் பாஜக. அதுலேயும் நீங்கள் பாருங்கன்னா, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குமரி மாவட்டத்தில் பாஜக வளர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. பாஜக எங்கு வளர்ந்தாலும் அது ஆபத்து தான். நீங்கள் இந்தியாவில் பாஜக வளருது அப்படின்னா அது இந்தியாவிற்கு ஆபத்து. குமரி மாவட்டத்தில் பாஜக வளருதுன்னா அது ஆபத்து. இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரானவர்களுக்கு உதவி செய்வதாக, அவர்களை ஆதரிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய பாஜக தலைமை இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இப்போ நம்ம போய் ஒரு பாதிப்பு இருக்குது, கட்சி தலைமையிட போய் சொல்கிறோம், என்ன சொல்லுவாங்க? அவனை கூட்டிட்டு வாமா, அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம் இல்லையா? ஆனால் பாஜக என்ன செய்யுது? அவனை பாதுகாக்குது. அதான் அவன் திருமணமானவாம்மா, நீ போய் எதுக்கம்மா தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் அவங்ககிட்ட பழகுன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவன் என் கூட பழகும்போதே என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் நான் அந்த பொண்ணை விரைவில் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், ஒன்றை தான் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பொண் திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இவன் எதோ சொல்லியிருக்கிறான். கடைசியில் இவன் பார்த்தான்னா தமிழ்நாட்டினுடைய பாஜகவுடைய மாநில கமிட்டியில் பதவி உயர்வு இந்த பெண்ணிற்கு வாங்கி கொடுத்துருக்கிறான். இதெல்லாமோ செஞ்சு சமாளிக்கல பார்க்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறான். ஆனால் அது நடக்கலை. அந்த பெண் இறுதியாக நீ என்னை திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கிறான். ஆனால் இந்த கண்ணன் என்று சொல்லக்கூடிய நபர் அதை செய்யவில்லை. இப்போது ரெண்டு பேருமே கட்சியை விட்டு விலக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் பாஜக தொடர்பான நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறான். இவன் ஏன்னா குமரி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக RSSனுடைய ஒரு இன்டலெக்சுவல் முகம் இவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இவன் RSSலிருந்து கட்சிக்கு கொண்டு வரப்பட்டவன். RSSலிருந்து பொதுவாக கட்சிக்கு கொண்டு வருபவர்களின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வந்தாலும்
அதை கண்மூடி ஆதரிப்பது என்பது பாஜகவுடைய வழக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு நம்முடைய இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனைகள் மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் மேலே சுமத்துறாங்க. அவன் யார் அப்படின்னு பார்த்தா பாஜகவுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவன். அவன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவன். அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? கடைசியில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்ததற்கு பிறகுதான் அவன் மீது ஒரு சிறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் இன்று வரையிலும் அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதானா கொடுக்கல. கோர்ட்டில் வழக்கு இருக்கு. அது என்ன ஆகும் அப்படி ஆகுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ இப்படிப்பட்ட சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. நீங்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கே உரிய பாதுகாப்புகள் இல்லை. இப்போ கமலாலயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எப்படி தோலுரித்து காட்டணும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதுமாதிரி கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு பாஜகவை சார்ந்த பெண் நிர்வாகிகள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களின் மீது எத்தகைய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போ பாஜக என்று சொல்வதே மொத்தத்தில் இப்படிப்பட்ட கட்சி தான். உங்களுக்கு தான் தெரியும், கர்நாடக சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுங்க? மக்களுக்கான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன நிகழ்ந்தது? அங்கே பாஜகவுடைய மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலே இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் மோசடியில் ஈடுபட்டவன் உலகத்தில் ஒருத்தன் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனுக்காக இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வாக்கு கேட்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். இதெல்லாம் நடந்தது. குல்தீப் செங்காரை பற்றி நாம் மறந்துவிட முடியுமா? குல்தீப் செங்கார் அப்படிங்கிறவன் யாரு? பிறகு அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம்? இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதன் பிறகுதான் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நிற்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. நான் சொன்ன மேற்சொன்ன உதாரணங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இந்த கண்ணன் என்று சொல்லக்கூடிய நபரின் மீது நிச்சயமாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மை நேம் இஸ் ரெட் நம்புகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.